சகோதரர்களே, உங்களுடைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வேதமா? குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்ற கேள்விக்கு நாங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இறைவனுடைய வேதம் என்று நாங்கள் சொன்னாலும், இறைவனுடைய வேதம் அல்ல என்று நாங்கள் சொன்னாலும், இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டாயிடும். இறைவன் என்பதை ஒப்புக்கொண்டாயிடும். இல்லாத இறைவன் ஒருவன் இல்லை இல்லை என்று சொல்லிட்ட பிறகு எழுதப்பட்ட ஒரு நூல் இறைவனால் செய்யப்பட்டதா இல்லையா என்று எங்களை நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். ஆனால் எங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்கள் எங்களுடைய கொள்கை என்ன என்று உங்களுக்கு தெரியும். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்று கேட்கிறீர்கள். எங்களுடைய ஐயம் எல்லாம் என்னவென்று சொன்னார், நான் நேற்றுக்கு பேசிய தொடர்ச்சியாகவே சில விஷயங்களை சொல்கிறேன். மதங்களின் மீது மக்களுக்கு இருக்கும் பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக் கொண்டே வருகிறது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அன்பு இல்லை, பண்பு இல்லை, பாசம் இல்லை. இதெல்லாம் மதத்தினுடைய விளைவுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை இங்கே உட்கார வைத்து இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கு கடைசியாக ஒரு விடை நீங்கள் சொல்ல போகிறீர்களா? நாங்கள் சொல்ல போவதில்லை, நீங்கள் தான் சொல்லுவீர்கள். அதை எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மக்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரிலே முசாபரிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றவர் அவர் யார் என்று சொன்னார், ஒரு முஸ்லீம். அவர் இந்து கோயிலிலே வழிபாடு செய்கிறார். உடனே அந்த மத தலைவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறது. இவர் செய்வது நம்முடைய மதத்துக்கு, மார்க்கத்துக்கு எதிரானது என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி நிலை ஏற்பட்டது? இங்கே நான் ஒரு படத்தை காட்டுகிறேன். இதே ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகனுக்கு கிறிஸ்தன் வேஷம் போட்டு பயிற்சி அடைந்திருக்கிறாள். இதனுடைய விளைவு என்ன? இஸ்லாம் மீது இவருக்கு நம்பிக்கை போய்விட்டதா? ஆக இந்த கட்டுப்பாடு என்பது குறைந்து வருகிறது என்பதற்கு சில உதாரணங்களை தவிர நிறைய நடக்குது. ஆனா இன்னைக்கு என்ன, நீங்க கடைசியா இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு எங்களை அழைத்து பேசுவதற்கு காரணம் நாங்கள் என்று சொன்னால், நாங்களே நாத்திகர்களே கடவுளை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆகையால் நீங்கள் மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக எங்களை இங்கே கூப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறீர்களா என்று கூட ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இறைவனே இல்லை எனும் போது இறைவனுடைய வேதமா இல்லையா என்ற கேள்விக்கு எங்களால் விடையளிக்க இயலாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறைவேதமா என்கிற தலைப்பில் பேசும் பொழுது எதிர்த்தரப்புல வாதிக்க வந்தவங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதுல குர்ஆனுடைய தமிழாக்கம் என்பது இந்த அரபி மூலத்தோட இருக்குதுல, அதுதான் குர்ஆன். இதெல்லாம் மொழிபெயர்த்தவங்க எழுதி கொண்ட விஷயங்கள். சரியா? குர்ஆன்ல இருந்து நீங்க கேட்கிறதா இருந்தா இந்த இதுல உள்ளதான் நீங்க கேட்கணும். இதெல்லாம் நாங்க புரிந்து கொண்டதை எழுதியிருப்போம். குர்ஆன் இறைவேதம் வாங்கும் போது என்ன செய்யக்கூடாது, இதெல்லாம் நாங்க எடுத்து வைப்போம்ல, அப்ப நீங்க சொல்லணும். அந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக முதல் தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மாதிரி குர்ஆன்ல இருந்து கேளுங்க. குர்ஆன்ல புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தர் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. அதுல இருந்து கேட்கிற இந்த தலைப்புக்கு வெளியே போனதாகிவிடும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு வாதத்தை முதல்ல எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச வாதத்துக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது அது என்ன அறிவு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் அறிவு. ஒருவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு, லாஜிக்கா அதுல ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பகுத்தறிவுனா ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் இல்லைன்னா அதுக்கு அந்த தப்புன்னு அர்த்தம். இப்ப நாங்க என்ன கேட்டோம், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த நவீன வாகனங்கள்லாம் வரும்னு சொல்லி இருக்கீங்க, இது நானும் சொல்லுவேன், இது பெரிய விஷயமானு கேட்கிறாரு. அது முன்னுரையில நாங்க சில தலைப்புகளுக்கு சொல்லி இருக்கிறோம். விவாதத்தில் நாங்க என்னத்தை சொல்றோம் அதுக்கு நீங்க சொல்லுங்க. அது சிலது ஊகிச்சு சொல்லலாம், நீங்க சொல்லுவீங்க, அது நாங்க சொல்ல மாட்டோம்.
எதை ஊகிச்சு சொல்லலாம், நாங்களே கூட சொல்லி போடுவோம்னு சொல்லி வேண்டாவாத்துக்கு நீ சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் டாபிக். இவர் என்ன எடுத்து வச்சாரோ அது எத்தகையதாக இருக்கிறது. தேன் படத்தை போடுங்க. தேனியிலங்க உலகம் பூரா என்ன நினைச்சிட்டு இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேனீக்கள் பூக்கள்ல குளுக்கோஸ உறிஞ்சி அது அப்படி கொண்டு போய் அந்த தேன் கூடுல சேமிக்குது என்று உலகம் நினைச்சுக்கிட்டு இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய பெரிய கருவிகள்லாம் வச்சு அதை பெருசுபடுத்தி பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது அது வாயில உறிஞ்சிக்கிட்டு போறது கிடையாது, அது சாப்பிட்டுருது. அது உணவாக சாப்பிட்ட உடனே அந்த தேனீக்களுக்கு உள்ள 2 ஸ்டமக் வயிறு இருக்கிறது. ஒன்னு கழிவுக்கு உரிய ஒரு வயிறுங்கிறது அந்த குடல் மாதிரி இருக்கு பாருங்க, யூ மாதிரி, அது அந்த யூ மாதிரி இருக்கு, அது ஒரு வயிறு. அந்த மஞ்சளா இருக்கு பாருங்க, அது ஒரு வயிறு. 2 வயிறு உள்ளுக்குள்ள உள்ள விஷயம் நல்லா விளங்கணும். இந்த 2 வயிறு வெளியே தெரியாது. நம்ம இப்படி படத்தில் இப்படி காட்டுறமே தவிர 2 வயிறுமே வெளியே தெரியாது. 2 ஓட்டை இருக்கும், அந்த 2 ஓட்டையும் கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பெரிய 1000 மடங்கு பெரிதுபடுத்தி பார்த்தா தான் அதுல 2 துவாரம் இருக்கிறது மனுஷனுக்கு தெரிய வரும். அதுக்கு பெரிய ஒரு 4 மீட்டர் உள்ள ஒரு பொருள் கிடையாது. அந்த 2 துவாரமும் பக்கத்து பக்கத்துல இருக்கும், அது கண்டுபிடிக்கவே இயலாது. அப்ப குர்ஆன் என்ன வார்த்தையை சொல்லுது என்று கேட்டா, தேனீக்கள் மலர்களிலிருந்து அதனுடைய தேனை உறிஞ்சி சாப்பிடுகின்றன, அது உணவா உட்கொள்ளுது என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. ஒண்ணு. இரண்டாவது, அதனுடைய வயிறுகளிலிருந்து தேன் வெளிப்படுகிறது. வயிறே நமக்கு தெரியாது, வயிறு உள்ள இருக்கிறது. அப்ப வயிற்றுல இருந்துதான் வருதுன்னு சொல்லும் பொழுது உள்ள சாப்பிட்டு அங்க ரசாயன மாற்றம் நடந்து அது வழியா வருதுன்னு இது சொல்லப்படுதுங்க. இது இந்த வாகனங்களை ஊகித்து சொல்ற மாதிரி ஒரு செய்தியா? முகம்மதுக்கு 1400 இறை வேதமாங்கிற டாபிக்ல இறைவன் முகமது கொண்டாந்து கொடுத்தாரு இருந்தால் வாதத்துக்குரியதே இல்லை. அப்படின்னா அதுக்கு வாதமே நீங்க வரமாட்டீங்க, நாங்களும் வரமாட்டோமே. இறைவன் தான் முகமது கொடுத்தாருன்னு போட்டா காட்டினா ஒத்துட்டு போற விஷயம். அப்ப அந்த மாதிரி விஷயமா இல்லாத போது அந்த செய்தி இறைவன் சொன்ன செய்தி மாதிரி இருக்கிறதா, மனிதன் சொன்ன செய்தி மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பாக்குறோம். முகமது ஒரு இன்னும் சொல்ல போனா அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத காலம், காட்டுமிராண்டி காலம், மூட நம்பிக்கை நிறைஞ்சிருந்த ஒரு காலம், அது அரபு நாடு, அதை விட அந்த காலத்தில் மூழ்கி இருந்த காலம். இதை சொன்ன முகமதுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்ப அந்த மாதிரி ஒரு நாடோடிகளாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் தேனீக்கள் மலர்களிலிருந்து உறிஞ்சி உணவாகத்தான் உட்கொள்கின்றன என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை, 1350 வருஷமாக உலகத்துக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை, அது வயிற்றுல சாப்பிட்ட பிறகு வயிற்றுல இருந்துதான் தேன் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்வதாக இருந்தால் 2 தான் அதுக்கு விடையா இருக்க வேண்டும். ஒன்னு, முகம்மது இந்த நூற்றாண்டில் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும், அப்ப சொல்லலாம் அதற்குரிய நாலேஜ் எல்லாம் வந்து விட்டது. அல்லது அவரையும் எங்களையும் உங்களையும் படைத்த கடவுள் தான் சொல்லியிருக்கணும். கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, இது யார் சொல்ல முடியும்? அப்ப எப்படி இது இந்த விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதான இவர் கேட்ட கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர்? நீங்க எப்படி சொன்னார், நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு விஷயம் இருந்தால் இது முகமது சொன்னாரு, கடவுள் வேதம்னு சொன்னாரு, இதை நம்ம பார்க்கிறோம். இதே முகமது எப்படி சொன்னார் என்று பதில் நீங்க சொல்லணுமா இல்லையா? சுயநலத்துக்கு உண்டாகிக்கிட்டாரு, அனுபவ அறிவை கொண்டுதான் விளங்கிக்கிட்டாருன்னா இதை விளங்குவதற்குரிய அந்த அனுபவ அறிவு என்ன? எந்த அனுபவ அறிவை கொண்டு கண்ணுக்கு தெரியாத அந்த துவாரத்தை எந்த அனுபவ அறிவில் அவர் வழங்கி கொண்டார்? தேனையை பிடிச்சி பார்த்து வச்சா கூட தெரியாது. ஏன்? அதையெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய கருவிகள், பெரிய கண்ணாடிகள், பெரிது பார்த்து காட்டக்கூடிய கண்ணாடிகள்லாம் வேண்டும். அப்ப இது பேசிக் என்ன? இந்த விஷயத்திற்கு நம்ம பதில் கேட்டோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணுமான்னு சொல்லி வேற ஒண்ணுக்கு சொல்றாரு. வாகனங்களை பற்றி சொன்னதாக சொல்கிறீர்கள், வாகனத்தை பற்றி புதிய புதிய வாகனத்தை நாங்களும் அதை விட வாகனத்தை சொல்லலாம், அதே நாங்க சொன்னோம், வாதத்தில் அதை சொன்னோம். சொன்னதுக்கு பதில் சொல்லாம சொல்லாதுக்கு ஏன் பதில் சொல்றீங்க? நாங்க ஒன்னே ஒண்ணு தேனது இல்ல, அள்ளி ஒண்ணு போடுவோம். கண்டிப்பா அந்த காலத்தை அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அதெல்லாம் சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிற தேனி எடுத்திருக்கிறோம். பெண்ணும் பெரிய செய்திகள்லாம் வருகிறது, ஒன்னொன்னா போடும்போது நம்ம என்ன செய்ய? இது எப்படி அன்னைக்கு உள்ள மனிதனுக்கு சொல்ல இயலுமா? இப்படி சிந்திப்பது பகுத்தறிவுல உள்ளதா இல்லையா? அப்ப அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அந்த அடிப்படையில் என்ன செய்யறதுக்கு இது வரைக்கும் ஆன்சர் சொல்லாத கேள்வி நம்பர் 1 பதில் சொல்ற வரைக்கும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஆன்சர் சொல்லாத, சொல்ல முடியாத, ஏற்கத்தக்க ஒரு ஆன்சர் பதில் நீங்க சொல்லி ஆகணும். அப்ப இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா இது ஓகே, நம்ம கேள்வி முடிஞ்சிருச்சு. அவங்க தரப்புல இருந்து கேட்கறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அவங்க தரப்புல என்ன கேட்கறாங்க? முதல்ல பேசின ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த சில குறைகளை சுட்டி காட்டும் போது ஒரு பதில் சொல்றாரு.
நாங்க 2 ரூம்ல 9 பேர் தங்கி இருக்கிறோம், நீ அதை தந்துட்டீங்கன்னு கேட்டாரு. 9 பேர் வர்றது என்கிட்ட சொன்னீங்களா? நீங்க 4 பேர் விவாதத்துக்கு வர்ற 4 பேருக்கு ஏற்பாடு செஞ்ச 4 பேருக்கு செஞ்சு நீங்களா 9 பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியுமா? அல்லது 9 பேர் வந்துட்டு அதனால கூட தாங்கன்னு கேட்கறதுல என்ன இது பெரிய விஷயம் இருக்குது? கேட்டா அவங்க கேட்கறதுலாம் எஸ் எஸ் சொல்றோம். நீங்க 4 பேர் வர்றதுன்னு சொன்னதுனால 4 பேருக்குரிய ஒரு ஏற்பாடு பண்ணணுமா? அல்ல எங்கள்கிட்ட 9 பேர்னு சொல்லி 9 பேர் நீங்க இந்த 2 நாள் இருக்குன்னு அரைஞ்சு கிடக்குன்னு நாங்க சொன்னோமா? நீங்க 9 பேர் வச்சுக்கிற விஷயம் இப்ப கூட எங்களுக்கு 9 பேரை காணாம, முன்னாடி கூட காணாம, இங்க கூட காணாம இருக்கிறது, நீங்க இருக்கிற 9 பேர்னு சொல்றீங்க. 9 பேர் அந்த மீதி உள்ள